السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى: إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر صدق الله العلي العظيم. கண்ணியமிக்க சங்கையான சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நானும் நீங்களும் இன்றைக்கு இரவு எதை எதிர்பார்த்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோமோ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதை தந்தே எங்களை திருப்பி அனுப்புவானாக. நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்கிறோம் ஒரு எதிர்பார்ப்போட. இந்த இரவு 87 வருடங்களை விடவும் ஒரு சிறந்த இரவாக இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கும். 1000 மாதங்களை விடவும் ஒரு சிறந்த இரவாக இந்த இரவு இருக்கும் என்ற எதிர்பார்ப்போடு இங்க வந்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த எதிர்பார்ப்பை எங்களுக்கு தந்து எங்களை அந்த நாளையில இபாதத்து செய்து மலக்குமார்களுடைய முசாஃபஹா செய்து மலக்குமார்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய பொருத்தத்தையும் அருளையும் பெற்றுக்கொண்ட கூட்டத்துல அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு இவ்வளவோ பெரிய கண்ணியம் எதுக்குன்னு சொன்னா இந்த இரவினுடைய முக்கியத்துவம். இந்த இரவு அல்லாஹ் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவாக ஆக்கினதுக்கு காரணம், இதுல இருக்கிற ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா, பியூட்டி என்னன்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இரவேல தான் குர்ஆன் இறக்கினார். குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட ஒரே ஒரு காரணத்தினாலதான் இந்த இரவு என்ன, லைலத்துல் கத்ர். இந்த இரவு முபாரக்கான இரவு. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா. குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட என்ற ஒரே ஒரு ரீசன், ஒன்லி ரீசன். அந்த ரீசனால தான் இந்த இரவு கண்ணியமான இரவு. ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த மாதத்துக்குரிய கண்ணியமும் இந்த மாதத்துல குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. நாங்க ஒரு சிறந்த உம்மத், குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ். காரணம், எங்களுக்குத்தான் குர்ஆன் தரப்பட்டுச்சு. லா யஅதீஹில் பாத்தில். இந்த குர்ஆன் இருக்கிற எந்த ஒரு கருத்தும் மாற்று கருத்து கடமை இல்லாத. There is no second opinion. There is no second opinion. இதுவரைக்கும் குர்ஆன் அப்படியே சொல்லிக் கொண்டிருக்குது. முடியுமா இருந்தா கொண்டு வாங்கோ. குர்ஆன் சேலஞ்ச் பண்ணுது. فإن كنتم في ريب مما نزلنا على عبدنا فأتوا بسورة من مثله قل إن اجتمعت الإنس والجن على أن يأتوا بمثل هذا القرآن لا يأتون بمثله. குர்ஆன் சவால் விட்டு கொண்டே இருக்குது. இது மாதிரியான ஒரு விஸ்டம் நிறைந்த, இது மாதிரியான ஒரு கைட் புக்க உலகத்துல யாருக்குமே கொண்டு வர முடியாது. இதுல எல்லாம் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, சகோதரர்களே, எனவே குர்ஆனுடைய உம்மத்து என்பது தான் எங்களுக்கு இருக்கிற சிறப்பு. நான் எல்லாருக்கும் சொல்றேன், இங்க இருக்கிற தாய்மார்களுக்கு, சகோதரர்களுக்கு, நண்பர்களுக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ், யூத்துக்கெல்லாம் சொல்றேன், be with the Quran, read the Quran, study the Quran. What is inside the Quran? What kind of miracles are in the Quran? Quran talking about the Milky Way. Sanurihim ayatina fil afaq. About the Milky Way. Quran talking about the science of the human body. Sanurihim ayatina fil afaq bi anfusihim. Subhanallah. Quran is a neglected book by us. May Allah forgive us. Take the Quran to your hand. Quran கையில் எடுத்து நல்லா படிங்கோ. இந்த லைஃபை பத்தி குர்ஆன் என்ன சொல்லுது? இந்த லைஃபை பத்தி குர்ஆன் என்ன சொல்லுது? How I had to respect to my parents. How I had to take care of my parents. If my parents are passed away, they are sleeping in the graveyard. What I had to do for them. நான் என்ன செய்யணும் உங்களுக்கு? How I had to address to my parents. Small example. Your parent can be anyone, brother. Your parent can be anyone. For example, he can be a mushrik. Na'udhu billahi. Or even அவர் வந்து இஸ்லாத்தில் இல்ல, out of Islam. Even your parents didn't come to tonight also didn't come to masjid. That much of waste pasted you in your eye.
நாங்க நினைக்கிறோம் எங்க வாப்பா அவ்வளவு மோசம். ஆனா அப்படிப்பட்ட வாப்பாவாக இருந்தாலும் he's my father, chosen by Almighty Allah. That is not my choice. That is whose choice? Allah's choice. That is not my choice, Allah's choice. My father's hidayat is not my hand. என்ற கையில் இல்ல. But in the responsibility, I had to respect him. I had to respect him. This is a Quranic teaching. Ibrahim alayhi salatu wassalam, when he is addressing his father, Hazrat Yusuf alayhi salam addressed to his father Yaqub alayhi salam. He is both a prophet, son prophet, father also prophet. Prophet son addressing his prophet father. Ya abati inni ra'aytu ahada ashara kawkaba. Ismail alayhi salatu wassalam, he's a prophet. Ibrahim alayhi salam, he's a father, he's a prophet. He's saying to his father prophet, Ya abati f'al ma tu'mar. Ya abati. My dear respected brothers and youngsters, the same word Hazrat Ibrahim alayhi salatu wasalam using to his father. But he is a mushrik. He is not in Islam. He is not in Islam. Even though Allah subhanahu wa ta'ala say in the Holy Quran, you cannot raise your hand to Almighty Allah to taste the forgiveness to your parents. Allah didn't give the chance. Dear respected brothers, sisters, I have opportunity, you have opportunity to raise our hand to Almighty Allah. Rabbana rabbirhamhuma kama rabbayani saghira. This opportunity didn't give it to Ibrahim alayhi salatu wassalam. But we got that. We can raise our hand. எங்களுக்கு அல்லாஹ்ட்ட கையேந்தி கேட்கலாம் துஆ உண்டு எங்க உம்மாவை பத்தி. அல்லாஹ் சொல்றான் இப்ராஹிமுக்கு அலைஹி ஸலாத்துக்கு முழு துஆ கேட்கலாம். ஆனா அப்படி சொன்னதுக்கு பிறகும் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தன்ன வாப்பாக்கு போயிட்டு அட்ரஸ் பண்ணின வேர்ட் என்ன தெரியுமா? சேம் வேர்ட் பட் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யூஸ்ட். சேம் வேர்ட் பட் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் Ismail alayhissalam was using Ibrahim alayhissalam. Same word. Ya abati lima ta'budu shaytan. Ya abati lima ta'budu ma la yasma'u wa la yubsir. Ya abati, my respectful father, my respectful parents, my dear brothers, this is the teaching of the Quran. My father, your father can be anyone, no problem. That is not my choice. But he is a father. I had to respect him. நான் இந்த மாசம் மிச்சம் இடத்துல ஷேர் பண்ணினேன். ஐ வில் ஷேர் வித் யூ ஆல்சோ. ஐ ரீட் எ ஸ்மால் ஆர்டிக்கல். ஒரு சின்ன ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன். எனக்கு மனசுக்கு நல்ல விருப்பமான ஆர்டிக்கல். சின்ன ஒரு துண்டு பட் அமேசிங். ஒரு சன் லைக் யூ, ரெஸ்பெக்ட்ஃபுல், நல்ல ஒரு ப்ரோட் அப் பண்ணப்பட்ட நல்ல ஒரு சன், வெரி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் த ஃபாதர். ஃபாதர் லவ் ஹிம் டூ மச். ஹீ இஸ் லவ் வித் த பேரண்ட். அவரும் அப்பா விரும்புகிறாரு. Both are having a very good life. Father has a dream. My dear sons, my dear daughters, every parents having the dream about their sons. Don't destroy their dreams. They have a dream. They are waiting to see that dream in their life. This son sponsored by the father. Vapa நல்லாக செலவழிச்சார் பிள்ளைக்கு. A level, O level, A level, degree, அதுக்கு பிறகு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் படிச்சு மாஷா அல்லாஹ் he got a good position in a job, very good beautiful job, well paid. The first salary he got, who? The son. The first salary, lump sum amount. He brought that money to house. He asked his respectful mother, Mama, can you give this money to my வாப்பா? இதை கொண்டேத்து இந்த வாப்பாக்கு கொடுத்துடுங்கோன்னு யார்கிட்ட சொன்னாரு? உம்மாட்ட. உம்மா சொன்னா நீ கொண்டேத்து கொடு. Are you arrogant? You give yourself. No. He told, no, very sorry Umma, I cannot give that money to my parents, my Wappa. You give. Then Umma was very adamant. I cannot do that. Then he started to cry. My dear sons, my dear friends, the boy started to cry. He told Umma, I am not an arrogant person in front of my Wappa. For me, my Wappa is everything. But I don't want to see my Wappa's hand is down. 25 years my Wappa's hand was in front of me. Where? Up to 25 years, 25 வருஷம் என் வாப்பா எனக்கு செலவழிச்சாரு. எனக்கு செலவழிச்சக்குள்ள வாப்பட கை எங்க இருந்துச்சு? மேல இருந்துச்சு. Today I got a salary, first salary. The 25 years history, I don't want to
tarnish that within the one day. My intention, and the intention தெரியுமா, throughout the life இந்த மாப்பட கை மேலே. Take this message. Be a very good son, obedient son, respect the son, fathers, parents. This is the message in the Quran. May Allah எல்லாருக்கும் அருள் செய்வானாக, எல்லாருக்கும் கிருபை செய்வானாக. அதனால வாழ்க்கையில இந்த மெசேஜ் எடுத்துக்கோங்க எல்லாரும். குர்ஆன் இதைத்தான் சொல்லுது. எல்லாருக்கும் சொல்ல, இங்க இருக்கிற பேரண்ட்ஸுக்கு சொல்றேன். எனக்கு எல்லாருமே சொல்லுவாங்க யூத்துக்கு பயான் செய்யும்போது சொல்லி, யூத்துக்கு பயான் பண்ணுங்களேன்னு சொல்லுவாங்க. நான் இன்னமும் பண்ணி இல்லை. ஐ டோன்ட் லைக் டு டு த பயான் ஃபார் த யூத். ஏன் தெரியுமா காரணம்? குர்ஆனும் பண்ணில்லை. குர்ஆன்ல பயான் பண்ணீர் யாரு தெரியுமா? பாப்பாக்கு உம்மக்கு தான் பயான் பண்ணி. டேக் கேர் யுவர் சன்ஸ், டேக் கேர் யுவர் கிட்ஸ், ஸ்பெண்ட் வித் them the quality time. என்ன டைம்? என்ன டைம்? quality time. Communicate with them, talk to them, be with them, enjoy with them. பேரண்ட்ஸுக்கு சொல்றேன், தயவு செஞ்சு சல்லி 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 ஒன்றும் செய்யாது. அப்படி தேடின சல்லி உங்களுக்கு எந்த லாபத்தையும் கொண்டு வந்து சேர்க்காது. அந்த சல்லியை பிரிச்சு கொள்றதுக்கு உங்களோட பிள்ளைகள் கோர்ட்டுக்கு தான் போவாங்க. நீங்க என்னோட வாங்க, அவங்கள கூட்டிட்டு போறேன். பக்கத்துல ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது மாக்கொலை. மக்கள் ஆர்ஃபனேஜ் மட்டுமல்ல இருக்குது, மக்களுக்கு சீனியர் சிட்டிசன் ஹோம் இருக்குது. கம் வித் மீ, ஐ வில் ஷோ யூ தி பேரண்ட்ஸ் தேர். அவங்கள்ட்ட கேளுங்க ஹிஸ்டரி என்னன்னு சொல்லி, அவங்களோட பிள்ளைகள் எங்க, அவங்க என்ன செய்யறாங்க. அன்பா சொல்றேன் பேரண்ட்ஸுக்கு, பிள்ளைகளை பிளேம் பண்ண வானம் யாரும். இவங்க எல்லாம் நல்ல பிள்ளைகள். நான் சொல்றேன் என்ன தெரியுமா, பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வளர்ப்பு, பிள்ளைகளை பத்தி கவனிங்கோ, பிள்ளைகளை பத்தி யோசிங்கோ. பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், மெட்டீரியல் லைஃப் மட்டுமல்ல, ஸ்பிரிச்சுவல் லைஃப் பத்தி யோசிங்க. பிள்ளைகளுடைய என்ன பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும். நீங்களும் நானும் சுபகுத்தல பள்ளிக்கு வாரோம். எங்கட பிள்ளைங்க, என் மகன் எங்க. வெரி வெரி ஸ்மால் அட்வைஸ், திஸ் இஸ் நாட் a big advice. நான் சுபகுத்தல வார என்னோட பள்ளிக்கு, மாஷா அல்லாஹ், மஸ்ஜித் அஃபில் அல்ஹம்துலில்லாஹ் 2-3 சஃப் here. we have a youth, we cannot blame our எங்கட யூத் blame பண்ணேலாம். parents have to be take a responsibility. எடுத்துக்கோங்க ரெஸ்பான்சிபிலிட்டிய. எங்கட பிள்ளைக்கு நான் என்ன செய்யணும். நீங்க வெறுமனே உங்களோட வாழ்ந்து கொண்டு சொல்றேன். லாயர் மாதிரி இருக்கிறாங்க, நீங்க லாயர்ட்ட கேளுங்க. இன்னைக்கு பேரண்ட்ஸ் வந்து என்ன கேட்கிறாங்கன்னு சொல்லி, என்ன சொல்றாங்கன்னு சொல்லி, நான் ஸ்டேட் ஃபேவர்டா சொல்றேன். ஸ்டேட் ஃபேவர்டா ஒரு பேரண்ட்ஸ், ஒரு அல்ல பல பேரண்ட்ஸ் என்ன தெரியுமா கேட்கிறாங்க, லோல என்ன சரி இடம் இருக்குதா என்னோட சொத்தை எங்கட பிள்ளைக்கு கொடுக்கக்குள்ள லைஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு எழுதுறதுக்கு. எது வச்சு? லைஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு எழுதுறது. ஆஃப்டர் மை டெத் திஸ் ப்ராப்பர்ட்டி பிலாங் டு ஹிம். இது யாரு கேட்கிற? கிளாண்ட் இல்ல, வாப்பா கேட்கிற. வாப்பட ஆர்கியுமெண்ட் தான். இஸ்லாத்தில் அப்படி எழுதேலுமா? இஸ்லாத்தில் அப்படி எழுதலாம். இஸ்லாத்தில் அப்படி எழுதல. புள்ளைக்கு சொத்து எழுதும் பொழுது அப்படி எழுதலாம். அவங்கள்ட்ட கேட்டா what's the problem with you கேட்டா, what's the problem கேட்டா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. either leave it after you are dead, நீங்க மௌத்தானதுக்கு பிறகு அவங்க அதை இஸ்லாமிக் முறைப்பிரகாரம் யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் லிذكر مثل حظ الأنثيين அப்படி பிரிச்சு எடுத்துக்கொள்ளட்டும். அது ஏலட்டி இன்னும் ஒன்று செய்யுங்க. without a condition you give to them. கண்டிஷன் இல்லாம கொடுத்துடுங்க. அந்த வாப்ப சிரிச்சுக்கொண்டு என்ன சொல்றாரு, சிரிச்சுக்கொண்டு அந்த வாப்ப சிரிச்சுக்கொண்டு சொல்ற பதில் தெரியுமா, முஃப்தி சாப் ரெஸ்பெக்ட்ஃபுல் லாயர் அப்படி கொடுத்தா என்ன நடக்கும், ஏண்ட மௌத்துக்கு பிறகு நீங்க மார்க்கம் சொல்ல பிரகாரம் பிரிச்சுக்கோங்கன்னு சொன்னா அடிச்சு கொண்டு சாகுவானுங்க. கண்டிஷன் இல்லாம எழுதி கொடுத்தா ஜனாசாவுக்கு வருவாங்களோ தெரியாங்கிறாங்க. கண்டிஷன் இல்லாம எழுதி கொடுத்தா வித்துட்டு போய்த்துடுவாங்க, ஜனாசாவுக்காவது வருவாங்களோ தெரியான்றாங்க. இந்த கேஸ்ல இருக்கிற பேரண்ட்ஸ் கேட்கிறேன், யார பிளேம் பண்ற? புள்ளைய பிளேம் பண்ணாம வாப்ப பிளேம் பண்ணவா? டு ஹோம் வி ஹேவ் டு பிளேம்? வாப்பவை தான் பிளேம் பண்ணணும். இதோட வளர்ப்பு, இதோட கைடன்ஸ். நீங்க அப்படித்தான் செஞ்சிருக்கிறீங்க. இது குர்ஆன் சொல்றது, இது ஏத கருத்தில். இது நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், உலகத்தை பிளேம் பண்ணி வேல் இல்ல, என்விரான்மெண்ட பிளேம் பண்ணி வேல் இல்ல, நாட்டை பிளேம் பண்ணி வேல் இல்ல, சோசியல் மீடியாவை பிளேம் பண்ணி வேல் இல்ல. எங்களை நாங்க பிளேம் பண்ணணும். எங்கட குவாலிட்டி டைம், எங்கட பொறுப்பு, எங்கட ரெஸ்பான்சிபிலிட்டி, எங்கட டியூட்டியை நாங்க சரியாக செய்யாத்தினால நாங்க we are suffering right now. அந்த பொறுப்பு கையில் எடுங்கோ. எல்லாரும் அந்த பொறுப்பை கையில் எடுங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதுக்குரிய தௌஃபீக் செய்வானாக, அதுக்குரிய சந்தர்ப்பம் அமைச்சு தருவானாக. திஸ் இஸ் த ஸ்மால் அட்வைஸ். இது ரெண்டாவது அட்வைஸ். மூணாவது ஒரு மிக முக்கியமான அட்வைஸ் தெரியுமா, எங்க மேல இருக்கிற சிஸ்டர்ஸுக்கு. சிஸ்டர்ஸ், நீங்க வந்து சொசைட்டில ஒரு ஆடியன்ஸ் அல்ல. நீங்க இந்த சொசைட்டில ஒரு ஆடியன்ஸாக நாங்க உங்களை பார்க்கல, நீங்க பார்ட்னர்ஸ். சேம் ரெஸ்பான்சிபிலிட்டி வாட் men are having,
அதே ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கும் இருக்குது. நீங்களும் செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளவு இருக்கு சமூகத்தில், சொசைட்டியில. உங்களால நடக்க வேண்டியது எவ்வளவு இருக்குது உலகத்துல. உங்களோட ஆகப்பெரிய பொறுப்பு, உங்களோட ஆகப்பெரிய கடமை, உங்களுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, அன்புக்குரிய தாயே சகோதரியே, ஃபேமிலிய பாதுகாத்துக் கொள்றோம். ஃபேமிலி லைஃப் வெரி இம்பார்ட்டன்ட். நான் சென்ற கிழமை ஜும்மால கூட சொன்னேன், நீங்க 7 மணி அந்த ஜும்மாவை கேளுங்க. இன்றைக்கு ராவுக்கு நாங்க எல்லாரும் தௌபா செய்வோம். வட்டிக்கு தௌபா செய்வோம், ஜினாவுக்கு தௌபா செய்வோம். எனக்கு தெரிய வேற பாவம் இருக்காது. இது இப்படி 2 பாவம் தான் நீக்கும். இது எங்களுக்கு தெரிஞ்ச பாவம். நான் கேட்கிறேன், கல்யாணம் முடிச்சு 10 வருஷம் வாழ்ந்தேன். 10 வருஷம் என் வைஃப் எனக்கு நல்லம், 10 வருஷம் என் ஹஸ்பண்ட் எனக்கு நல்லம். ஐ எம் குட், ஹேவிங் த குட் லைஃப். 10 வருஷத்துக்கு பிறகு என் ஹஸ்பண்ட் எனக்கு சரியில்லை, என் வைஃப் எனக்கு சரியில்லை. யூ ஹேவ் அ ரைட் டு கோ டு த டிவோர்ஸ். யூ கேன் கோ. பட் அந்த இன்னசென்ட் புள்ள செஞ்ச அநியாயம் என்ன? அந்த இன்னசென்ட் புள்ள செஞ்ச அநியாயம் என்ன? யூ மைட் கெட் த குட் வைஃப், she might get the good husband. அப்படிப்பட்ட பிள்ளைகள் சொசைட்டியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? You go and talk to them. அவங்க ஒரு நாள் உங்களுக்கு கையேந்தி ரப்பனா ரப்பிர்ஹம் என்று கையேந்திரத்துக்கு அவங்களோட கையேந்தாது. எனக்கு தெரியும், அவங்க கையேந்த மாட்டாங்க. because they are suffering. அந்த இன்னசென்ட் புள்ள, அந்த புள்ள கேக்குது, where is my dad? அந்த புள்ள கேக்குது, where is my mom? இந்த பாவத்துக்கு எப்படி தௌபா செய்யறது? இந்த தவறுக்கு யார் தௌபா செய்யறது? மிக இரக்கமா சொல்றேன், நாங்க தெரியாத பாவம் எம்மாத்திரமோ செஞ்சிக்கிறோம். ப்ளீஸ் கன்சிடர் அபவுட் திஸ் இஷ்யூ. இது சொசைட்டில இருக்கிற பிகஸ்ட் ப்ராப்ளம். இன்றைக்கு நீங்க நினைச்சவான எந்த குடும்பத்தில் இல்லைன்னு சொல்லி, எந்த குடும்பத்தின் பிரச்சனை அல்ல நான் பேசுற நினைச்சவானம். ஐ எம் டாக்கிங் ஈவன் தோ நானும் அல்லாஹ் என்னையும் பாதுகாப்பானா, உங்களே பாதுகாப்பானா. என்னோட வீட்டுல இருக்கிற சின்ன புள்ள, நாங்க எல்லாரும் துவா கேட்கிற பலஸ்தீன் உள்ள புள்ளக்கு, காசாவில் அடிபடுற புள்ளக்கு, எங்களோட வீட்டுல எத்தனை புள்ள அடிபடுகிறது மோரலி. டோன்ட் டூ திஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பீஸ்ஃபுல் லைஃப் எல்லாருக்கும் நசீபாக்கட்டும், எல்லாருக்கும் தந்தரட்டும். அதனால மிக இரக்கமாக சொல்றேன், மிக அன்பாக சொல்றேன். நான் இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். 2 ஹதீஸை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஒன்று என்ன தெரியுமா? வெரி ஃபேமஸ் ஹதீஸ், எல்லாருக்கும் தெரியும். ஒரு மனிதன் மௌத்தானா எந்த அமலும் செய்யலாம், அப்படித்தானே? மௌத்தானதுக்கு பிறகு எந்த அமலும் செய்யலாம். யூ கேனாட் டு எனி வர்ஷிப், எனி இபாதா யூ கேனாட் டு. 3 விஷயத்தை தவிர 3 விஷயம் நீங்க மௌத்தானத்துக்கு பிறகும் அக்கவுண்ட்ஸ் வில் ஓபன், வந்து கொண்டே இருக்கும், கபருக்கு வந்து கொண்டே இருக்கும். அதுல ஒன்று சதகத்துல் ஜாரியா, பெர்மனன்டான ஸ்டேபிளான ஒரு சதகா. அல்ஹம்துலில்லாஹ். இந்த காணியை கொடுத்தாக்கள் இங்கிருந்து நாங்க என்னதான் செய்தோமோ எல்லாம் அங்க பேத்து கொண்டே இருக்கும். இந்த காப்பட்ல தொழுகிறோம், இதுக்கு ஃபன் பண்ணினாட கபருக்கு பேத்து கொண்டே, கபரோ வாழ்க்கைக்கு பேத்து கொண்டே, இதை சாஸ் அவருக்கு பேத்து கொண்டே இருக்கும். இப்படி நாங்க செஞ்ச எது செஞ்சாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ். இந்த நாட்டில் எங்களுக்கு முந்தி வாழ்ந்தவங்க எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுட்டு பேசிக்கிறாங்க. 3500 மஸ்ஜித் இருக்குது, 950 ஸ்கூல்ஸ் இருக்குது, 317 அரபு மதரசா இருக்குது, பாய்ஸ் மதரசா, more than 100 லேடிஸ் மதரசா இருக்குது, more than 2500 கிரேவ் யார்ட் எங்களுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நாட்டில் இதெல்லாம் சும்மா வானத்தால் இறங்க இல்ல, எங்களுக்கு முன்னால வாழ்ந்தவங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு பேசிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல்லாஹ் அருள் செய்யட்டும். ஒன்று சதகத்துல் ஜாரியா. எல்லாருக்கும் சொல்றேன், டூ சம்திங் அஸ் a சதகத்துல் ஜாரியா. ரெண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்முன் யுன்தஃபஉ பிஹி, ஒரு பிரயோஜனமான கல்வி. இந்த பிரயோஜனமான நாலேஜ்னா, the beneficiary knowledge ன்னு சொன்ன அர்த்தம் வந்துட்டு மார்க்க கல்வி மட்டுமல்ல. ஒருத்தரை கூப்பிட்டீங்க, உங்களோட ஜகாத் உங்களோட கையில இருக்குது, 2 லட்சம் ரூபாய் ஜகாத் எடுத்தீங்க, அவரை கூப்பிட்டு ஒரு தொழிலை படிச்சு கொடுத்து, அவருக்கு ஒரு தொழிலை படிச்சு கொடுத்து, இந்த காசால இந்த தொழிலை செய்யுண்டா, அதுக்கும் ஒரு நாலேஜ். யூ ஆர் ஷேரிங் தி நாலேஜ். ஸ்கில்ஸை கொடுக்குறீங்க, சல்லிய மட்டும் கொடுக்க வேணும், நாலேஜை சேர்த்து கொடுங்க. எங்கட ஜகாத் வந்து ஹேண்ட் அவுட் ஆகிட்டது. எங்கட ஜகாத் ஹேண்ட் அவுட் ஆகப்படாது, எங்கட ஜகாத் வந்து ஹேண்ட் அப் ஆகும். இன்னைக்கு நாங்க பிரிச்சு கொடுத்துட்டா, அன்லப்ல போட்டு கொடுத்துட்டா எந்த பொறுப்பு முடிஞ்சுன்னு நாங்க நினைச்சிரோம். நான் அன்பாக சொல்றேன் எல்லாருக்கும், நீங்க அப்படி ஜகாத்து கொடுத்தா, இந்த வருஷம் 100 பேருக்கு கொடுத்தா, அடுத்த வருஷம் 200 பேருக்கு கொடுக்க வேண்டி வரும். நீங்க ஜகாத் எப்படி கொடுக்கணும்னா, சாமான் கொடுக்கறதல்ல, சல்லி கொடுக்கறதல்ல, மக்களுக்கு உங்களோட ஜகாத்தால ஜகாத்து கொடுக்கிறாக்களை உருவாக்குறதுக்கு வழியை பாருங்க. How you can do that?
எல்லாம் நினைச்சோம் நாங்க ஏதோ செஞ்சிட்டோம், காசை கொடுத்தா விஷயம் முடிஞ்சு. அப்படி செய்யவா? எனக்கு அது பேசுற தலையங்கமல்ல, மிச்சம் பேசலும். அதுல மூணாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலதுன் ஸாலிஹுன் யதுஉ லஹு. இந்த சபையில் உள்ள முழு பேருக்கு சொல்றேன், யார் யாருடைய வாப்பமாறு கபர்ல இருக்கிறாங்களோ, உம்மமாறு கபர்ல இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாருடைய அக்கௌண்ட்ஸுக்கும் நாங்க இங்க இருக்கிறதும் பேசிட்டு தான் இருக்கோம். நாங்க சொல்ற சுப்ஹானல்லாஹ்வும் போகுது, நாங்க தொழுத தராவீஹும் போகுது, நாங்க ஓதின குர்ஆனும் போகுது, இங்கிருந்து கேட்கிற துஆவும் போகுது. நீங்க நீயத்து வச்சாலும் சரி, வச்சட்டின் சரி, உம்ம வாப்பட கபருக்கு அப்படியே பெய்து கொண்டே இருக்கும். அது ஒரு நாளும் மூடிப்பட மாட்டாது, மூடிப்பட மாட்டாது, அப்படியே இருக்கும். நான் மட்டுமல்ல, எந்த புள்ள செய்யறது, என் வாப்பட பேரப்புள்ள, என் வாப்பட பேரப்புள்ள. அன்பாக சொல்றேன் பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், மதர்ஸ், ஃபாதர்ஸ், நீங்க இத ப்ரௌடா பாருங்க. எனக்கு அல்லாஹ் புள்ளைய தந்திருக்கிறான், இந்த புள்ளைகளால சுவர்க்கத்துக்கு போய்த்திடலாம், இந்த புள்ளைகளால மாஷா அல்லாஹ் நல்லதை சம்பாரிச்சு கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ். பிள்ளைகளுடைய விஷயத்துல கவனம் செலுத்துங்க. அவங்களோட தொழுக உங்களோட தொழுக, அவங்களோட ஹலால் உங்களோட ஹலால், அவங்களோட குர்ஆன் உங்களோட குர்ஆன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. இது ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை சொன்னா எல்லாருக்கும் சந்தோஷம். இந்த ஹதீஸ் இந்த மூணும், புள்ள, நாலேஜ், மற்றது ஒரு சதகா, பெர்மனண்டான சதக்கா. ஒரு சதக்கா கொடுங்கோ, பெர்மனண்டா இருக்கட்டும். ஒரு ஓபனேஜ் கட்டுங்கோ, ஒரு மதரசாவுக்கு கொடுங்கோ, ஸ்கூலுக்கு கொடுங்கோ, ஒரு ரோட போடுங்கோ. எங்க ஊர்ல ரோட் ஒன்று இருக்குது, கொஞ்சம் சின்ன நேரம் ரோட் ஒன்று இருக்குது. ஐ வாண்ட் டு மேக் இட் 20 feet ரோட். மேக் இட் சதகத்துல் ஜாரியா. ஒரு பிரிட்ஜை கட்டணும். அரசாங்கத்தால அரபு நாட்டால வந்துதான் பாலம் கட்டணும் தேவையில்லை. எங்க நாட்டிலே அரபிகளுக்கு பாலம் கட்டேடும், எங்க நாட்டில் உள்ள அரபிகளுக்கு பாலம் கட்டேடும். வெளிநாட்டு காசிதான் வரணும் தேவையில்லை பாலம் கட்டுறதுக்கு. முஸ்லீம்கள் அப்படிப்பட்ட ப்ரௌட் உள்ளவங்க. ஸ்ரீலங்கால எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது முஸ்லீம்களால மேனேஜ் பண்ணப்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ். எங்களோட ஹிஸ்டரி எங்களுக்கு தெரியும். we are very rich, we are very rich. 1965ல we collect the fund from here to send to Saudi Arabia. இன்னைக்கு சவுதியில இருந்து வர ஈச்சப்பழத்தை பங்கு வச்சுக்கொள்ள நாங்க சண்டை பிடிச்சிருக்கோம். ஜஸாஹுமுல்லாஹ் ஹைர். அவங்க ஈச்சப்பழத்துக்கு நாங்க நன்றி செலுத்துறோம். ஆனா ஞாபகத்தை வச்சுக்கோங்க, 1965ல we have a record for that, we have a document on that. We are rich, we are not a poor, we have ability, mashallah. Our heart is a very generous heart. இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பணக்காரருக்கு நான் மனம் வாய் திறந்து துவா செய்வேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மற்ற நாட்டில் இருக்கிற ஜெனரசிட்டியை விட எங்களோட நாட்டுடைய ஜெனரசிட்டி வெரி வெரி ஹை. அல்ஹம்துலில்லாஹ். we are independent group, we have everything. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நான் இன்னும் ஒன்று சொல்றேன், இந்த ஹதீஸ படிச்சா சந்தோஷம் இருக்குது. ஆனா இன்னும் ஒரு ஹதீஸ் இருக்குது, மறுபக்கமான ஹதீஸ். அதை கொஞ்சம் கேட்டுக்கோங்க. கஃபா பில் மர்இ இஸ்மன், கஃபா பில் மர்இ இஸ்மன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ ஒரு பாவமுமே செய்ய தேவையில்லை, நீ ஒரு பாவமுமே செய்ய தேவையில்லை. ஒரே ஒரு பாவம் மட்டும் உனக்கு போதும். ட்ரிங்க் பண்ணி இல்ல, வட்டி வாங்கி இல்ல, பொய் பேசி இல்ல. பொய் பேசி இல்லைன்னா டிராபிக் காரன்ட்டே போய் பேசிಇಲ್ಲ. யார்கிட்ட? டிராபிக் காரன்ட்டே போய் பேசிಇಲ್ಲ. அவன்கிட்ட உண்மைதான் சொல்லிடு. வாழ்க்கையில போய் பேசில்ல, வட்டி வாங்கில்ல, மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் வீக்கணும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒன்று எந்த பாவமுமே நீங்க செஞ்சில்ல, ஆனா ஒரே ஒரு பாவம் உங்களுக்கு போதும். அது என்ன தெரியுமா? as a father, எனக்கு 5 பிள்ளைக்குது. என் மகன் மாதிரி கீக்கிற சபையில் இருக்கிறாங்க. என்ன தெரியுமா? இந்த புள்ளைய வளர்க்காம விட்டுறது. 5 yearsக்கு முன்னால எனக்கு மகனாக இருந்தவர் இன்றைக்கு எனக்கு அவர் இந்த மகன்ன்றதை விடவும் என் பேர புள்ளிட வாப்பு வைக்கார். he is not my son, he is my grandson's father. என் கிராண்ட் சன்னுடைய லைஃப் இருக்கிறது என் அப்ரிங்ல தான். இதைத்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க மிச்சம் பெரிய பாவம் ஒன்றும் செய்ய தேவையில்ல, உங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மட்டும் பால்படுத்தினா போதும், அந்த பாவத்தாலே நீங்க அழிஞ்சிடுவீங்க. இப்ப நீங்க யோசிங்கோ, எங்கட பேர புள்ள எங்களுக்கு துவா செய்யுமா? எங்கட பேர புள்ள, அப்பா யூ டிட் a wonderful job, அல்ஹம்துலில்லாஹ். தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்கு தான் சொல்றேன், உங்களோட வீட்டில் இருக்கிற ஆயிஷாவையும் ஃபாத்திமாவையும் ஹப்சாவையும் நீங்க வெறுமனே உங்களோட பிள்ளையாக மட்டும் பார்க்கவா. நான் 20 yearsக்கு பிறகு பிறக்க இருக்கிற பிள்ளையோட உம்மாவா பார்ப்போம். இதைத்தான் சொன்னாங்க சொல்றது அன்போர்ன் சைல்ட் ரைட்ஸ். இஸ்லாத்தில் இருக்கிற அன்போர்ன் சைல்ட் ரைட்ஸ். You are giving the upbringing for the your children. He is not a your children, brother. He is a father for the second generation's father. You are giving the life to them. உங்களோட செகண்ட் ஜெனரேஷன், உங்களோட ஃபியூச்சர் ஜெனரேஷன் நல்ல ரிச்சா இருக்கணும்டா, இன்றைக்கு உங்களோட பிள்ளைக்கு நீங்க அப்படி சரியா கொடுப்போம்.
எனக்கு மிச்சம் விஷயம் பேசுறதுக்கு இருக்குது, குர்ஆனை வச்சு நேரம் இடம் கொடுக்கதில்லை. அதனால நான் முடிச்சு கொள்றேன். பிள்ளைகளுடைய விஷயத்துல கவனம் செலுத்துங்கோ, தீன கொடுங்கோ, மார்க்கத்தை கொடுங்கோ, ஒத்துமையாகிறீங்கோ, யூனிட்டியாகிறீங்கோ, பெருநாளை கொண்டாடுங்கோ, எல்லாரோட ஷேர் பண்ணுங்கோ, எல்லாரோட அன்பாகிறீங்கோ. நான் தயவு செஞ்சு சொல்றேன், காசாவுக்கு துவா கேட்கணும், பலஸ்தீனுக்கு துவா கேட்கணும், கட்டாயம் துவா கேட்கணும், அழுது கேட்கணும். அந்த மக்களுக்கு நல்ல வாழ்வு கிடைக்கணும், அந்த மக்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கணும், அவங்களோட காணி அவங்களுக்கு கிடைக்கணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் சொல்றேன், அதே மாதிரி உணர்வோட ஃபீலிங்கோட எங்கட நாட்டுக்கும் துவா கேளுங்க, எங்கட ஊருக்கும் துவா கேளுங்க, எங்கட ஸ்ரீலங்காக்கும் துவா கேளுங்க. நாங்க இங்க வாழ்ற 10%, 90% மக்கள் மாற்று மதத்தை சார்ந்த அன்பு சகோதரர்கள், நல்லவர்கள், மாஷா அல்லாஹ், நல்லவர்கள். ஒரு பள்ளிக்கு பக்கத்தில் உள்ள முஸ்லிம்ஸ், நன் முஸ்லிம் பிரதர்ஸ் எங்களோட எவ்வளவு இறக்கம் வைக்கணும், எவ்வளவு அன்பு வைக்கணும். அவங்க சொல்லணும், அவங்களோட பாத்வே, அவங்களோட ரோட் வே திறந்து தரணும். பள்ளிக்கு வந்த மக்களுக்கு நாங்க இதை கொடுத்திருக்கிறோம், நீங்க பாவீங்க, இத பள்ளிக்கு போராக்கள் நாங்க தடையாக இருக்க மாட்டோம் என்று அவங்க சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ் நாங்க பார்க்கிறோம். பள்ளிக்கு கஞ்சி கொடுக்கணும் என்று சொல்லி பள்ளிக்கு பக்கத்தில் உள்ளவங்க வந்து கஞ்சி கொடுத்து, பள்ளியில கஞ்சிக்கு டொனேஷன் கொடுத்து, கஞ்சி காய்ச்சி, அந்த கஞ்சியில நோம்பு பிடிச்சு நோம்பு திறந்து போற நன் முஸ்லிம் இருக்கிறாங்க. அவங்க விரும்புறாங்க எங்களை. ஆனா எங்கள்கிட்ட அரவணைச்சு கொள்றதுக்கு கெப்பாசிட்டி இல்லை, எங்கள்கிட்ட அரவணைச்சு கொள்ள சக்தி இல்லை. அதனால இந்த நாட்டு மக்களுக்கு ரொம்ப துவா செய்வோம். இந்த நாடு நல்ல நாடு, எங்கட நாடு, நாங்க இங்கதான் வாழ போறோம், இதை விட்டு போறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா இந்த நாட்டுக்கு விசுவாசம் உள்ள மக்களாக மாறுங்கோ. இந்த நாட்டில் எல்லா துறையிலையும் நாங்க மேலுக்கு போகணும். எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்கள்கிட்ட ஷேர் பண்றதுக்கு மிச்சம் மெசேஜ் இருந்தாலும் கூட நேரம் இல்லாத்தினால் நான் முடிச்சு கொள்றேன். மிக இறக்கமாக சொல்றேன், என்னன்னு சொன்னா, இந்த விஷயத்துல கவனம் செலுத்து. எங்கட நாடு, இதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒரு விசுவாசம் உள்ளவனாக மாறுங்கோ, விசுவாசம் உள்ளவனாக மாறுங்கோ. ஒரு முஸ்லிம் நம்பேலும், ஒரு முஸ்லிம் துரோகம் செய்ய மாட்டான், ஒரு முஸ்லிம் பொய் பேச மாட்டான், ஒரு முஸ்லிம் வாக்கு வீழ மாட்டான், ஒரு முஸ்லிம் இப்படிப்பட்டவன். இந்த அடிப்படையில் எங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொண்டு போக இயலுமுண்டா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதுல பெரிய ஹைர்களையும் நலவுகளையும் பரக்கத்தையும் வச்சிருப்பான். எனவே அன்புக்குரியவர்களே, எல்லாரிடத்திலையும் நான் சொன்ன இந்த வேல்யூஸை கொண்டு வாங்கோ. பேரண்ட்ஸை பார்த்து கொள்றது போலவே பிள்ளைகளையும் பார்த்துக்கொள்ளும். திருப்பி திருப்பி சொல்றேன், இந்த பிள்ளைகள் பாவம். ஏண்ட மொழியில் ஒரு கதை சொல்றேன்டா, நீங்களே ஆன்சர் பண்ணுங்க, எனக்கு பதில் சொல்ல வேணாம், நீங்களே உங்களுக்கு பதில் சொல்லிக்கணும். சில வீடுகள்ல பூனை இருக்கும், பூனை பூனை வளருதா வளர்க்கிறோமா? பூனை என்ன செய்யும்? வளர்க்கிறோமா? பூனை வளர்க்கிறோம். சில வீட்டுல மீன் இருக்குது, மீன் வளருதா வளர்க்கிறோமா? சொல்லுங்க, வளர்க்கிறோமா? கடைக்கு போயிட்டு அதுக்கு தேவையான வாங்கிட்டு வந்து அதை போட்டு வளர்க்கிறோமா? சில ஹாப்பியா அது குரோத் ஆகக்கூடிய சரியான சந்தோஷம். அதை வந்து பார்த்து கூட அப்படி கேட்கும். அது ஒரு என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ரெஸ் லீவ் சொல்லுவாங்க. என்ன அதை பார்த்தா அது மீன் போறது வாரதை பார்த்தா ஆட்களுக்கு ஒரு என்னமோ ஹாப்பி. ஆபீஸ்ல இருந்து வந்தோம் எல்லாம் அந்த மீனை வீட்டுல பூனை வளர்க்கிறோம், மீன் வளர்க்கிறோம். கரப்பத்தான் என்ன செய்யுது சொல்லுங்க? வளருது. வளர்க்கறல யாரும்? எலி. இங்க பள்ளியில இருக்குது எலி, பெரிய எலி. ஏன்னா பூனை பயப்படுற எலி இருக்குது. எது பயப்படுற எலி? பூனை பயப்படுற எலி இருக்குது எங்க ஊர்ல. இப்ப முந்தின காலம் நாங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போக்குள்ள டீச்சருக்குத்தான் நாங்க பயம். இப்ப டீச்சர்மார் பயம் யாருக்கு? யாருக்கு? ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இன்னைக்கு இவன் வராம தான் மிச்சம் நல்ல கிளாஸுக்கு சொல்லி யாரு சொல்றது? டீச்சர். பூனை இப்ப பயம் எலிக்கு. எலி பெருசி பூனையை விட. அப்ப நான் கேட்கிறேன், வீட்டுக்குள்ள கரப்பத்தான் வளருது, பள்ளி வளருது, வேற என்ன இருக்குது? எலி வளருது, நாய் வளர்க்கிறோம், பூனை வளர்க்கிறோம், மீன் வளர்க்கிறோம், புள்ள புள்ள. எனக்கு பதில் சொல்லவான, நீங்க பதில் சொல்லிக்கோங்க. ஏண்ட புள்ள வளருதா? புள்ளைய நான் வளர்க்கிறேன். மீனை பார்த்து வளர்த்து மீண்ட growthல சரியான சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். ஒருத்தர் சொல்ற வாப்பா சொன்னார் என்கிட்ட, ஐ அம் வெரி க்ளோஸ் வித் எவ்ரிவன். ஒருத்தர் சொன்னாரு, முஃப்தி சாப் வீட்டுல கொஞ்சம் மீதி இருக்குது வாப்பா ஹஜ்ரத், நான் வைத்து வாகனத்தை நிப்பாட்டினா போதும், மாஷா அல்லாஹ், எல்லாம் அப்படியே நிக்கும். என்ன பார்த்துக்கொண்டு? யாரை பார்த்துக்கொண்டு? அப்ப நான் வைத்த உடனே எடுத்து போட்டுட்டு அங்க அப்படி உட்கார்ந்து கொண்டு இப்ப வைஃப் டீயை கொண்டு வருவா. அப்ப நான் கேட்டேன், ஓட புள்ளை எல்லாம் எங்கன்னு சொல்லி வாப்பா வாரத்தை கண்டு புள்ளை எல்லாம் பின்னுக்காலே ஓடி. நான் தயவா இது சிரிச்ச சொல்லல, யதார்த்தத்தை சொல்றேன். வெரி வெரி சின்சியர் சீரியஸா சொல்றேன். இது எங்களுக்கு மீன் வளர்க்க தெரியும், பூனை வளர்க்க தெரியும். எங்கட புள்ளைய பி ஏ வெரி குட் ஃபாதர். இதத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குர்ஆன்ல ஒரே ஒரு இடத்துல தான் வந்திருக்குது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று குர்ஆன்ல
பல இடங்கள் இருக்குது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம், يا أيها الذين آمنوا قوا أنفسكم، يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا، يا أيها الذين آمنوا لا ترفعوا أصواتكم، يا أيها الذين آمنوا لا تقدموا بين يدي الله ورسوله، يا أيها الذين آمنوا يا أيها الذين آمنوا குர்ஆன்ல ஏராளமான இடத்துல இருக்குது. ஆனா முழு குர்ஆன்லயும் ஒரே ஒரு இடத்துல தான் யா அய்யுஹல்லதீன கஃபரு இருக்குது. சூரத்து தஹ்ரீம்ல இந்த கோதல கடைசி ரக்காத் வருது. இந்த ஒரு இடத்துல இருக்குது. யா அய்யுஹல்லதீன கஃபருன்ற அர்த்தம் நிராகரித்தவர்களே ஒண்ட தந்து அதை நிராகரித்தவர்களே என்ற அது அர்த்தம். அது கஃபரு பில்லாஹி இல்லது. யா அய்யுஹல்லதீன கஃபரு. உலமாக்கள்கிட்ட கேளுங்க, இந்த ஆயத் எங்க தெரியுமா இருக்குது? ரெண்டு யா அய்யுஹல்லதீனவுக்கு இடையில இருக்குது. அதுக்கு முந்தின ஆயத்து யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. அதுக்கு அடுத்த ஆயத்து யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. இந்த ரெண்டு ஆயத்துக்கு இடையில தான் இருக்குது யா அய்யுஹல்லதீன கஃபரு. உலமாக்கள் சொல்றாங்க, நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பிள்ளைகளை தவறாக வளர்த்து பிள்ளைகளுடைய விஷயத்துல கவனம் செலுத்தாதவங்க போல் பாஸ் பண்ண பார்ப்பாங்க. என் புள்ள கெட்டு போறதுக்கு ஸ்கூல் தான் காரணம், என் புள்ள கெட்டு போறதுக்கு என் பைனான்சியல் சிச்சுவேஷன் தான் காரணம், எனக்கு இதை பத்தி கவனம் செலுத்தேலா பேத்து காரணம். அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன கஃபரு லா தஅ்ததிருல் யௌம் இன்னமா துஜ்ஸௌன மா குன்தும் தஅமலூன். இது குர்ஆன் ரெண்டு ஆயத்து. மேலுக்கும் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக்கோங்க சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், உன்னை நரகத்தை விட்டு பாதுகாக்க சொன்னேன், நரகத்துக்கு பெய்த்திர வாரம் என்று சொன்னேன், பிள்ளைகளை நல்லா பாதுகாத்துக்க சொன்னேன். அதுக்கு பிறகு சொல்றான், நாளை கியாமத்துல ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு பிறகு காரணம் சொல்லவானம் யாரும், என் வைஃப் தான் காரணம், எனக்கு இந்த வைஃப் இந்த பிள்ளைய வளர்க்க உடல்ல, மதரசா தான் காரணம், ஸ்கூல் தான் காரணம், என்னோட பைனான்சியல் சிச்சுவேஷன் தான் காரணம் என்று யாரும் காரணம் போல் இன்னமொத்தருக்கு பாஸ் பண்ண வானம். இன்னமா துஜ்ஸௌன மா குன்தும் தஅமலூன். நீங்க என்ன செஞ்சீங்களோ அதுக்குரிய கூலிதான் உங்களுக்கு தரப்படும் என்று சொல்லி போட்டு அல்லாஹ் இரக்கமுடையவன், அல்லாஹ் கருணையுடையவன், அல்லாஹ் அன்புடையவன். அல்லாஹ் அடுத்த ஆயத்துல சொல்றான், சரியப்பா நடந்தது நடந்து முடிச்சு, போனது போகட்டும், நான் வே ஆஃப் பண்றேன், நான் கால் ஆஃப் பண்ணிடுறேன், கடந்த காலத்தெல்லாம் வே ஆஃப் பண்றேன். இப்ப என்ன செய்யுங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. இப்ப நேரம் வந்திருக்குது, நீங்க ரியலைஸ் பண்றீங்க என்னால ஒரு மிஸ்டேக் நடந்துட்டுது, என் அப்ரிங் அவ்வளவு சல்லாய்க்கல்ல, என் பிள்ளைகளுடைய கம்யூனிகேஷன் அல்ல இல்ல, என் பிள்ளைகளோட எனக்கு அவ்வளவு முகப்பத் இல்ல, நான் பிள்ளைகளை ஒரு ப்ரொவைடராகத்தான் நான் இருந்தேன், சல்லி கேட்டா சல்லி கொடுப்பேன், அப்படிப்பட்ட ஒரு வாப்பவாகத்தான் உம்மவாகத்தான் நான் இருந்தேன். நீங்க அப்படி ரியலைஸ் பண்றீங்களா? அல்லாஹ் சொல்றான், நான் உனக்கு ஒரு சான்ஸ் தாரேன், உனக்கு ஒரு சந்தர்ப்பம் தாரேன். இப்ப என்ன செய் தெரியுமா? என் பக்கம் மீண்டு வா. யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. கலப்படம் இல்லாத யதார்த்தமான உண்மையான தௌபா செஞ்சு நீங்க என்னிடத்துல வாங்கோ, உங்களோட பாவத்தை மன்னிச்சு நான் உங்களை நல்லவனாக மாத்தி, உங்களோட பிள்ளைகளை கூட கண்குளிர்ச்சியாக மாத்தி, உங்களோட ஜனாசாவுக்கு முன்னால வந்து உங்களோட மகன் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டினாலே உங்களுக்கு சுவர்க்கம் கிடைச்சிடும். வேறொன்றும் தேவையில்லை, வேறொன்றும் தேவையில்லை. பாப்பட ஜனாசாக்கு முன்னால உம்மோட ஜனாசாக்கு முன்னால வந்து இன்னைக்கு முஹர்ரக்கத்தும் தொழுவிச்சார், சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு முஹர்ரக்கம் ஜனாசா இருந்துச்சு, மாப்பட ஜனாசாக்கு முன்னால மகன் வந்து தக்பீர் கட்டினார், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானாக, அல்லாஹ் தந்தருள்வானாக. எனவே தௌபாவுக்குரிய நேரம், தௌபா செய்யுங்கோ, பாவத்துக்கு அழுங்கோ, அல்லாஹ்ட்ட கேளுங்கோ. பெற்றோர்களை கண்ணியமா வைங்க. யூத்துக்கு சொல்றேன், ப்ளீஸ் கீப் யுவர் பேரண்ட்ஸ் in a high position. They are the way to go to Jannah. அவங்க தான் சுவர்க்கத்துக்கு போறதுக்கு வழி. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னை உங்களை பொருந்திக் கொள்வானாக, கபூல் செய்வானாக. எங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து எங்களுக்கு லைலத்துல் கத்ரையும் தந்து எங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உன்னதமான உண்மையான முஸ்லீமாக வாழ வைப்பானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.